Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய அதிசயமான கரத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். இன்றைக்கான ஜீவ ஓட்டு நம்ம தியானிக்கலாம். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். ரொம்ப அழகான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால். யாருடைய வாழ்க்கையில ஜெயம் கிடைக்கிறது? யாருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறார்? யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறார்? யாருடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதுகிறார் என்று சொன்னால், தன் வழிகளை, தன் வாழ்க்கையை, தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் போது. அந்த வார்த்தையில கர்த்தர் அழகா அங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய பார்வை சீரா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய நடக்கை சீரா இருக்கணும். தேவனுடைய பாதத்துல காத்திருக்கும் போது நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே கர்த்தர் அறிந்து அதற்கு ஏற்ப கர்த்தர் நம்மை அழகாய் வணைந்து கொள்ளுகிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி நேராக்கினதினாலே பலப்பட்டான். கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்துகிறது இல்லை, கர்த்தர் எல்லாரையும் உயர்த்துகிறது இல்லை, கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது இல்லை. தேவன் எல்லாருடைய தலையையும் அவர்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்துகிறது இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் யோதாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களுடைய வழியை நீங்க நேர்படுத்திட்டீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை நீங்க சீரா வச்சிருந்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணம், உங்களுடைய பார்வை, உங்களுடைய எல்லா விதமான செயல்களும் கர்த்தருக்கு முன்பாக இருக்குமானால், அவர் நிச்சயமாய் உங்களை விருத்தி அடைய, உங்களை பலப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை வரட்டும், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். அதே சமயத்துல இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது, நானும் என் வழிகளை என் கர்த்தருக்கு முன்பாக, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்துக்கு முன்பாக சீர்படுத்துவேன். அவருக்கு முன்பாக நான் நேராய் நடப்பேன். அவருக்கு முன்பாக நான் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவளாய் இருப்பேன் என்கிற எண்ணத்தோடு கூட, ஒரு நிச்சயமான முடிவோடு கூட நாம் செயல்படும் போது, நாம் விரும்புகிற காரியத்தை கொடுக்கவும் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் இருதய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.